டைட்டிலை பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப்புக்கு யார் தலையில் கொட்டினதுன்ற ஒரு ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் இது ஃபிசிக்கலாக கொட்டினதில்லை. அவருடைய நடவடிக்கைகளுக்கு கடுமையான ஒரு எதிர்விளைவு அல்லது ஒரு எதிர் அடி ஒன்றே விழுந்திருக்குன்றான்னு சொல்லணும். 2 பேர்கிட்ட இருந்து. இதை ஃபிசிக்கலாக கொட்டியிருந்தால் கூட இவ்வளோ வலிச்சிருக்காது. அந்தளவு வலியொன்று அவர் உணர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எதிர்வரும் காலங்களிலும் இருக்குது. அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். முதலாவது விஷயம், நேற்று அமெரிக்காவில் 3 முக்கியமான தேர்தல்கள் நடந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னுடைய கடந்த காணொலியிலேயும் அதை பற்றி சொல்லியிருந்தேன். முதலாவது நியூயார்க் சிட்டிக்குரிய மேயரை தெரிவு செய்கிறது. 2வது வெர்ஜீனியா மற்றும் நியூ ஜெர்சிக்கான கவர்னர்ஸை செலக்ட் பண்ணுறது. இந்த 3 தேர்தலும் முக்கியமாக கருதப்பட்டதோடு உலகத்தாலேயும் கொஞ்சம் உற்று நோக்கப்பட்ட ஒரு விடயம். என்ன காரணம்டா, ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று 9 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாடளாவிய ரீதியில் வெவ்வேறு கோணங்களில் நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் என்று தான் சொல்லணும். இந்த தேர்தல் மூலம் மக்களுடைய மூட் எப்படி இருக்குது, மக்களுடைய தோட்ஸ் எப்படி இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெஷரிங் டேப்போ ஒரு அளவுகோலாகவே இது இருந்திருக்கக்கூடும் என்ற ரீதியில் இது கடுமையாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த 3லையும் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது இந்த நியூயார்க் சிட்டி மேயர் தேர்தல் தான். ஏனென்றால் அதில் வேட்பாளராக நின்ற நபர் ஜோரான் மம்டானி. இவர் உகண்டாவில் பிறந்து ஒரு குடியேற்றவாசியாக அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கன் சிட்டிசன் ஆகி இப்பொழுது அமெரிக்காவின் மிகப்பெரிய சிட்டி, லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் த கண்ட்ரிக்கு மேயராக செலக்ட் ஆகியிருக்கிறார். அவருடைய பூர்வீகம் தாய் இந்தியாவை சேர்ந்தவர் என்ற ரீதியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கும் நிலையில் அவர் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி உலகத்தில் பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படும் நிலையில் இன்னொரு சிலரால் கடுமையாக விமர்சிக்கப்படுவது மட்டுமில்லாமல் இனவாதம், மதவாதம் என்று அடிப்படை வாதங்கள் அள்ளி தெளிக்கப்படுது அவர் மேலே மட்டுமில்லாமல் அவருக்கு ஓட் பண்ண மக்கள் மேலே. இப்படித்தான் இந்த வெற்றி நடந்திருக்குது. குறிப்பாக நேற்று நடந்த இந்த வெற்றி, அந்த தேர்தலை பற்றி கொஞ்சம் பார்க்க போனால் மம்டானிக்கு ஒரு 10 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கு. அண்ணளவா 10,85,000 என்று நினைக்கிறேன். அவருக்கு எதிராக நின்ற ஆண்ட்ரூ கியூமோ, இவர் இண்டிபெண்டன்ட் சுயேட்சையாக தான் போட்டியிருந்தவர். இவர் முன்னாள் நியூயார்க்குடைய கவர்னர். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குற்றச்சாட்டின் பேரில் தான் கவர்னர் பதவியிலிருந்து விலகி இருந்தார்ன்றது முக்கியம். அவருக்கு கிட்டத்தட்ட 8,50,000 மக்கள் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓட்டிங் பேட்டர்னை பற்றி கொஞ்சம் நேரத்தில் கதைப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட் வித்தியாசத்தில் தான் மம்டானி வின் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டிங் பர்சன்டேஜை பார்க்கும்போது 9% டிஃபரெண்டில் தான் நேற்று இந்த வெற்றி நடந்திருக்குது. குறிப்பாக இந்த போலிங்ஸ், அதாவது இந்த கவுண்டிங்க்கு முதல் நடைபெற்ற போலிங்ஸில் சொல்லப்பட்டது இவர் கிட்டத்தட்ட ஒரு 15% ஓட் டிஃபரன்ஸில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது சுருங்கி கிட்டத்தட்ட ஒரு 9% தான் வந்திருக்குது. இதில் முக்கியமாக ஒரு கருத்து கணிப்பு எல்லாத்தோட ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது. என்னவெண்டா, நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஜூத மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 30% மக்கள் தான் மம்டானிக்கு ஓட் பண்ணியிருக்கிறதாகவும் மிச்சம் 70% மக்கள் கியூமோக்கு ஓட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ சொல்லப்படுது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நேற்று டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஓட்டிங்குக்கு முதல் காலையில் சொன்ன கருத்து தான் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கருத்துன்றே சொல்லணும். யூத மக்கள் யாராவது மம்டானிக்கு ஓட் பண்ணினா அவர்கள் முட்டாள்கள் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எந்த ஜனாதிபதியும் இப்படி கருத்து சொல்ல மாட்டார். ஸோ அவர் சொன்ன கருத்து ஒரு மக்களுக்கு ஒரு வித்தியாசமான மெசேஜ் ஒன்றை போய் சொல்லியிருக்குது. அந்த நிலையிலும் இந்த பேட்டர்ன் மாறி இருக்கலாம் என்று சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் இந்த மம்டானி வின் பண்ணினதை இஸ்ரேலின் அமைச்சர் ஒருவர், அதாவது அவர் ஒரு கடும் வலதுசாரி அமைச்சர் ஒருவர், அவர் கடுமையாக எதிர்த்திருப்பதுடன் இது இவர் ஒரு ஹமாஸிற்கு ஆதரவானவர், இஸ்லாமிய ரேடிக்கல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது, அவரை கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கே அவரை இமேஜின் பண்ணுற அளவுக்கு பேசியிருக்கிறார். ஒருவர் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசினா அவரை தீவிரவாதி என்று முத்திரை ஓட்டுறதான் இந்த கடும் வலதுசாரிகளுக்கு மட்டுமில்லாமல் அந்த அடிப்படை பேசிக்ஸ் தெரியாதாக்கள் சொல்கிற விடயம். அப்படித்தான் இவர் மேலேயும் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு விழுந்திருக்கு. ஸோ நேற்று இந்த வெற்றியானது அவருடைய ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, பொதுவான மக்கள் ஒரு நடுநிலையாளர்களால் கடுமையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவர் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய முதல் ஸ்பீச்சிலேயே டொனால்ட் ட்ரம்பை சீண்ட தொடங்கிட்டார். டொனால்ட் ட்ரம்புக்கு கடும் சவால்கள் விடும் வகையிலும் தன்னை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கும்படியும் என்ற ரீதியிலான கருத்துக்களை நேற்று அவர் தன்னுடைய முதலாவது கன்னி உரையிலேயே கடுமையாக சொல்லியிருந்தார். இதைத்தான் இன்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய உரையில் இன்று காலையிலேயே சொல்ல தொடங்கிவிட்டார். இப்பொழுதே பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டன.
இது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் இப்போ சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் அவர் சொல்லியிருந்தார், மெம்டானி வின் பண்ணினா நியூயார்க்ஸுக்குரிய ஃபண்ட்ஸ், தேவையான ஃபண்ட்ஸை நான் கொடுக்க மாட்டேன், அவர் தேவையில்லாமல் சில அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற ரீதியிலான ஒரு சொல்லை சொல்லி அப்படியான ஒருவருக்கு மக்களின் வரிப்பணத்தை தான் சும்மா கொடுக்க மாட்டேன் என்றும் சொல்லியிருந்தார். ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு கருத்துன்னு தான் சொல்ல வேணும். ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அவர் ஒரு தலைவர், கிட்டத்தட்ட நியூயார்க் சிட்டியினுடைய தலைவர் தான் இப்பொழுது. ஸோ அவருக்கு வழங்க வேண்டிய ஃபெடரல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வழங்கப்படத்தான் வேண்டும். இது ஒரு யுனானிமஸாக எதிர்க்க முடியாது என்பது தான் ஒரு பொதுவான கருத்து. இந்த நிலையில் நடந்த ரெண்டு தேர்தல்கள், அதாவது வெர்ஜீனியா கவர்னர் மற்றும் நியூ ஜெர்சி கவர்னர், இந்த ரெண்டிலையும் பெண்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ட்ரம்ப்போட பார்ட்டிக்கு ஆப்போசிட் பார்ட்டியிலிருந்து 2 பேரும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் என்னென்னா, வெர்ஜீனியாவின் முதல் பெண் கவர்னராகத்தான் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். இந்த ரீதியில் எப்பொழுது ஒரு பெண் ஒருவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆவார் என்பதுதான் ஒரு அடுத்த எதிர்பார்ப்பு. கடந்த 2 முறை முயற்சி செய்தும் தோல்வியே கிடைத்தது. ஒன்று ஹிலாரி கிளின்டன், கடந்த முறை கமலா ஹாரிஸ், 2 பேரும் தோற்றுவிட்டார்கள். ஸோ எதிர்காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். ஸோ இதுதான் டொனால்ட் ட்ரம்ப். இந்த 3 தேர்தல்களிலுமே டொனால்ட் ட்ரம்பின் கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது. மக்களின் மூட் இப்பொழுது கட்சிக்கும் ட்ரம்புக்கும் எதிராக இருப்பது ஒரு வெளிப்படையாக தெரிகின்றது. ஸோ ராய்ட்டர்ஸ் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில், இன்றைய தேதியில் ஒரு காங்கிரஸ் எலெக்ஷன், அதாவது பாராளுமன்றத்துக்குரிய மிட்டம் எலெக்ஷன் நடந்தால் 39% மக்கள் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் 39% மக்கள் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கும் ஓட் பண்ணுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு டையாக நடந்திருக்கிறது. ஸோ அடுத்த வருடம் தான் எலெக்ஷன். ஸோ எப்படியும் நாளாக ட்ரம்பின் மதிப்பு, அவருடைய ஆதரவு குறைந்து கொண்டு போகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வரும் 2026 மிட்டம் எலெக்ஷனில் காங்கிரஸில் ஒரு நல்ல பெரும்பான்மை ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியே சென்றால் அடுத்த 2028ஆம் ஆண்டு எலெக்ஷனில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதுதான் முதலாவது கொட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு விழுந்தது. 2வது கொட்டு வைத்தது யார் என்றால் நீதிமன்றம். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று செல்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த டொனால்ட் ட்ரம்ப் நாடுகளுக்கு விதித்த டரிஃப் டேக்ஸ் தொடர்பாக, அதாவது ஒரு சட்ட விரோதமானது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்து அமெரிக்காவின் கீழ் நீதிமன்றம் ஒன்று அவர் விதித்திருப்பது சட்டத்திற்கு முரணானது என்று தீர்ப்பு வழங்கி சில கிரேஸ் பீரியட் ஒன்று கொடுத்திருந்தது, 1 மாதம். அமெரிக்க அரசாங்கம் விரும்பினால் மேல்முறையீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அப்பீலுக்கு. அந்த ரீதியில் அமெரிக்க அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தன்னுடைய அப்பீலுக்கு சென்றது. அந்த விசாரணை இன்று நடைபெற்றிருந்தது அமெரிக்காவில். இந்த விசாரணையின் போதும் கிட்டத்தட்ட 9 பேர் கொண்ட ஒரு ஜட்ஜஸ் பேனல் அதிலே கடுமையாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த நீதிபதிகள். குறிப்பாக இந்த டரிஃபானது எப்படி நடக்கிறது, என்ன விதத்தில் இந்த டரிஃப் முதலில் அமுல்படுத்தப்பட்டது என்று சொல்லி. உங்களுக்கு தெரிந்திருக்கும், 1977ஆம் ஆண்டு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது, IEEPA என்று சொல்லி. அதாவது அமெரிக்காவின் ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் நினைத்தால் எதிரி நாடுகளுக்கு, அதாவது அமெரிக்காவிற்கு ஆபத்து விளைக்கக்கூடிய நாடுகளுக்கு பொருளாதார ரீதியான தடைகள் மற்றும் அவர்களுடைய சொத்துக்களை முடக்குவதற்கான ஒரு அதிகாரம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அதாவது ஒரு எமர்ஜென்சி அதிகாரம் ஒன்றை கொடுத்திருக்கிறது இந்த சட்டத்தின் மூலம். கடந்த காலங்களில் எந்த ஒரு ஜனாதிபதியும் இதை ஒரு டரிஃபாக இப்படி ட்ரம்ப் பாவித்ததை போன்று பயன்படுத்தவில்லை என்பதுதான் தற்பொழுது இருக்கும் பிரச்சனை. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு குறிப்பிடவில்லை, இதை டேக்ஸுக்கு பயன்படுத்தலாமா இல்லையா என்று அந்த சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இருந்த போதும் இப்படி அனைத்து நாடுகளுக்குமான இந்த டேக்ஸை பாய்விப்பதானது கிட்டத்தட்ட அந்த சட்டத்தை மீறும் ஒரு செயல் போலத்தான் தற்பொழுது கீழமை நீதிமன்றம் கருதி அதை சட்டவிரோதம் என்று சொல்லியிருந்தது. ஸோ தற்பொழுது அதே விதமான ஒரு நிலைப்பாட்டை தான் தற்பொழுது உச்ச நீதிமன்றமும் கொண்டிருப்பதாக தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த ஜூரிஸ் ஒரு 9 பேர் கொண்ட இந்த பெஞ்ச் கிட்டத்தட்ட 6-3 அல்லது 7-2 என்ற ரீதியில் ட்ரம்ப் அரசாங்கத்திற்கு எதிரான தீர்ப்பை எதிர்வரும் காலங்களில் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கிறது. எதிர்வரும் வாரங்களில் அல்லது இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று தெரிகின்றது. குறிப்பாக இது ஒரு மிக பெரும் அடி டொனால்ட் ட்ரம்புக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இந்த அரசாங்கத்தை 9 மாதம் நடத்தி கொண்டிருப்பதை இந்த டேக்ஸை வைத்து கொண்டு தான், டேக்ஸுக்கு போட போகிறேன், டேக்ஸ் போடுகிறேன், அமெரிக்காவை செல்வந்த நாடாக மாற்ற போகிறேன் என்ற ரீதியில் மக்களை ஏமாற்றும் விதமாகத்தான் இந்த கருத்துக்களை சொல்லி வந்திருந்தார். இந்த ரீதியில்
இந்த சட்டமானது சட்டவிரோதம் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அமெரிக்கா கிட்டத்தட்ட 90 பில்லியன் அமெரிக்க டாலர்களை மிகப்பெரிய நாடுகளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டி வரும். இந்த டேக்ஸ் மூலம் அவர்கள் வசூலித்த வருமானத்தை எவ்வளோ பெரிய அமௌண்ட்னு பாருங்கள். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிய போகிறது. இப்பொழுது நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் பட்சத்தில் இது ஒரு மிக பெரும் கொட்டு அல்ல, ஒரு அடி என்று தான் சொல்ல வேணும். சவுக்கடி தான் டொனால்ட் ட்ரம்புக்கு விழுந்திருக்கிறது இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சம்பவங்கள் நீதிமன்றத்தில் எப்படியான வரையறை ஒன்று கொண்டு வரப்போகிறது இந்த டாரிஃப் டேக்ஸ் தொடர்பாக. ஸோ இதனால் தான் இப்பொழுது நான் சொன்னது போல டொனால்ட் ட்ரம்புக்கு 2 கொட்டுக்கள் என்று விழுந்திருக்கிறது, ஒன்று மக்களால், இன்னொன்று நீதிபதிகளால். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விதமான மாற்றங்கள் இன்று கொண்டு வரப்போகிறது, எதிர்வரும் காலங்களில் எப்படி இந்த அரசியல் நகர்வுகள் உலகளாவிய ரீதியில் இது தொடர்பாக நடக்கப் போகிறது என்பதை எதிர்வரும் நாட்களில் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.